ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறகடிக்க சீரியல் ப்ரோமோவில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத பார்ப்போம். முத்து வந்து அந்த ஒரு லேடி வந்து அவங்களுக்கு அந்த கால் டாக்ஸி புக் பண்ணியிருந்தாங்க. அவங்கள கொண்டு போய் மனோஜோட ஒய்ஃபு ரோஹினியோட பார்லரில் வந்து இறக்கி விட்டுறாங்க. பட் அவங்க காசு கொடுக்காம போகவும் பின்னாடியே காசு கேட்டு போகிறாங்க. இந்த வாட்டி காசு கொடுக்காம போயிடுச்சு அப்படின்ட்டு காசு கேட்டலாம் அப்படின்னு போகும்போது அங்கே வந்து ரோஹினிகிட்ட பேசுகிறாங்க. என்ன மேடம், கலெக்ஷன் வாங்குறதுக்காக வந்துருக்கீங்களா? இப்போ நான் வேணால் பில் எல்லாத்தையுமே கொண்டு வரட்டுமா, செக் பண்ணுறீங்களா அப்படின்னு. இல்லைம்மா, உன்னோட பிரான்ச்சில் எல்லாமே கரெக்டாக கணக்காக இருக்கும். நீ எப்போவுமே கரெக்டாக பக்காவாக வச்சுருப்ப. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. த்ரெட்டிங் பண்ணலான்னு வந்தேன் நான். ஓ அப்படியா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மேம். உள்ளே வந்து ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு முடிச்சோன்னே அடுத்து உங்களுக்கு பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க பண்ண பரவாயில்லம்மா, நீயே த்ரெட்டிங் நல்லா தானே பண்ணுவேன், எனக்கு நீயே பண்ணி விடு அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படியே வாங்கன்ட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க உள்ளே ரோஹினி வந்துட்டு. ஆனால் இவங்க வந்து அவங்க போகிறக்கு முன்னாடி, அம்மா ரூபா கொடுக்கணும்ல நீங்கள் அப்படின்னு. நான் எதுக்கு உனக்கு ரூபா கொடுக்கணும், நீங்கள் தானே கால் டாக்ஸி புக் பண்ணி வந்தீங்க அப்படின்னு வந்து நம்ம முத்து கேட்கவும் அடுத்து ஆமாம்ல, நான் என் காரில் வந்த ஆபத்தில் வந்துட்டேன், சாரிப்பா அப்படிங்கிறாங்க. அதுதான் நம்ம வந்துட்டு நடு ரோட்டில் நிற்கிறேன் மேடம் அப்படிங்கிறாங்க. சரி, நீ உனக்கு எவ்வளோ வேணுமோ அதை கேட்டது நீங்கள் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அதே போல் இவங்க கேட்குறாங்க எவ்வளோ ரூபா அப்படிங்க, இந்த மாதிரி ரூபாலாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் வந்து முத்து வந்து அவங்ககிட்ட டீட்டெயில் கேட்குறாங்க. இவங்க தான் ஓனர், இவங்ககிட்ட இதுக்கு இவங்க வந்து கலெக்ஷன் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை சார், அவங்க ஓனர் கிடையாது, இவங்க தான் எங்களுடைய ஓனர் அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த பார்லரோடைய நேம் விஜயா பியூட்டி பார்லர் வேர்ல்டு அப்படி தானே அப்படிங்கிறாங்க. அது முந்தி இருந்துச்சு சார், இப்போ அது கிடையாது. இப்போ வந்து இவங்க வந்து எங்களை கைமாற்றி விட்டாங்க. இந்த க்ரீன் வேர்ல்டுங்கிறது வந்து ஒரு பிராண்டோட எங்களுடைய பார்லரில் உள்ள நேமை வந்து சேர்த்து போட்டாங்க. ஸோ அதனால் இது வந்து எல்லாமே ஒரே இது, இவங்க தான் ஓனர் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ரோஹினிங்கிறவங்க அவங்களும் எங்களை மாதிரி ஒரு சாதாரண எம்ப்ளாயி மாதிரி தான், அவங்களும் எங்களுக்கு சம்பளம் வாங்குற ஒரு ஆள் தான் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியே விவரம், இது தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஃபோட்டோ எல்லாமே எடுத்துகிட்டு போய் இதை வந்து அப்பாட்ட சொல்லணும், ஃபோனில் சொல்லிடுறான்னு ஃபோன் போட போகிறாரு. இல்லை அப்பாட்ட நேரில் போய் சொல்லிடுறான்னு வீட்டுக்கு போயிடுறாரு. அவங்க அப்பா இருக்காங்கப்பா, வாப்பா முடிச்சு இங்கே உட்காருப்பா அப்படிங்கிறாங்க. டே என்னடா விஷயம் அப்படிங்கிறாங்க. வாப்பா இங்கே உட்காருப்பா, உன் காதுகிட்ட கொண்டு போய் உன் காதுகிட்ட ரகசியமாக சொல்லணும் அப்படிங்கிறாங்க. டே காது கூசுதுடா, என்னன்னு சொல்லுடானே. அப்புறம் இங்கிட்ட அங்கிட்ட திரும்புறாரு. என்ன சுழுக்கு எடுத்துக்கிச்சா காதில்? இப்போ இல்லைப்பா, அக்கம் பக்கம் பார்த்து பேசுகிறோம்ல, அதான் பார்க்குறேன் அப்படின்ட்டு காதுகிட்ட போய் எல்லா விவரத்தையும் சொல்லிடுறாரு. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அப்புறம் இந்த பொண்ணு போய் பேசுகிறா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா பார்த்தியா, இவ்வளோ நடந்திருக்கு, அப்படி இருந்து இந்த பொண்ணு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்குது. அம்மா வேறு அந்த பொண்ணை தூக்க வச்சு தலையில் ஆடுறாங்க. அது முதல் என்னென்னு கேட்கணும்ப்பா, வாப்பா போய் அப்பான்ட்டு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. இரு நிறைய பொய்கள் சொல்கிறதுலே ஒரு காரணம் இருக்கும். ஆனால் இந்த பொண்ணு ஏன் இப்படி பொய் பேசுனா அப்படிங்கிறது வந்து தெரியல. வெயிட் பண்ணு, உடனே போய் சொல்லிடாத, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா இப்படியே சமாளிக்கிறாரு. இப்போ இது சொன்னப்போ உனக்கு என்ன ஆக போகுது, உங்கள் அம்மா தாம்துன்னு குதிப்பா, ஓவர சீன் போடுவான், அந்த இது நடக்காது, அவ்வளோதானே, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது இதில் அப்படிங்கிறாங்க. இதனால் இதுக்கு தேவையில்லாமல் குடும்பத்தில் பிரச்சனை, இதை ஒன்று சொல்லிவிட்டு இதையும் போய் சண்டையை போட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதனால தான்ப்பா நான் மனோஜ்கிட்ட சொன்ன மாதிரி உன்கிட்ட வந்து பக்கத்தில் மெதுவாக சொன்னேன். மனோஜ் சொன்ன மாதிரி தான் இது எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினச்சேன், போட்டு உடைக்கலாம் எல்லாம் கலாய்க்கலாம்னு நினச்சேன். ஆனால் நீ தானே சொன்ன அப்படிங்கிறாங்க. இப்போயாவது நான் சொன்னதை நீ கேட்டியேச்சு, பரவாயில்ல, என்கிட்ட சொன்னில, இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாத அப்படிங்கிறாங்க. கரெக்டாக ரோஹினி உள்ளே வராங்க. ரோஹினி வந்த உடனே அவங்களோட விஜயா ஆண்டி வந்துட்டு, வாமா உனக்கும் ஸ்ருதிக்கும் ஜூஸ் போட்டு வந்திருக்கேன், போய் ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு வந்து குடிக்கவா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்லர் ரொம்ப வெறுப்பு அதிகம் ஆண்டி, அதனால தான் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்லுவோம். இதுக்கு தான் நான் விஜயா நம்மளுடைய பியூட்டி பார்லருக்கு வந்து என் பேரே வச்சுருக்கு, அதனால் நான் வந்து கலால் உட்காரேன்னு சொன்னால் நீ வந்து கேட்கவும் மாட்டேங்கிற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கூட வந்து உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரோஹினி இப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. பாத்தியப்பா, இல்லாத கலால் அம்மா போய் உட்காரேங்குது அப்படிங்கிறாங்க. நீ பேசாமல் இருடா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, அதனால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இங்கே வந்து மீனா வந்து தோசை ஊற்றிட்டு இருக்காங்க. இவங்க போய் உட்காந்து சாப்பிட போகிறாங்க. ஆனாலும் வந்து முத்து சொல்கிறாரு, அப்பா நல்லா கேட்டுக்கோ, விஜயா மலர் அங்காடின்னு பேர் வச்சது நாங்கள் மட்டும்தான், நாங்கள் ஒரு ஆள் மட்டும்தான். இன்றைக்கி ஐயப்ப பக்தர் வந்தாங்க, 40 மாலை ஆர்டர் கொடுத்துருக்காங்க, விஜயா மலர் அங்காடி எங்கே இருக்குன்னு விசாரித்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஆர்டர் நல்லா வருது, நாங்கள் தான் அதை வச்சுருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாட்டெல்லாம் பாடுறாரு. ஏமாத்தாதே ஏமாறாதேன்னு சொல்லி இந்த பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து தோசை ஊற்றி கொடுக்கும், தோசையை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனால் இன்னும் 2 வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா வராங்க. ஐயோ மாமா இருக்கட்டும், நான் எடுத்துகிட்டு போயில மீனா சொல்கிறாங்க. இருக்கட்டும் நீ உன் வேலையை பாரு, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ சாப்பிட்டியாப்பா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டேன்டா. நீ எத்தனை தோசை சாப்பிட்டேன்னு? 3 சாப்பிட்டேன். ஏன்ப்பா கூட 2 சாப்பிட்டுக்க வேண்டியதானே? இல்லைடா, நான் வீட்டில் தானே இருக்கேன், எனக்கு 3 போதும், நீ வேலைக்கு போகிறாள், நீ நல்லா சாப்பிடு அப்படின்னு. ஐயோ நான் 5 சாப்பிட்டேன்ப்பா அப்படி. நீ வேலைக்கு போகிறதால உனக்கு ஒன்றும் செய்யாது, அதெல்லாம் ஜீரணம் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியே சொல்லிட்டு இவர் வந்துடுறாரு. ஆனால் மனோஜ் சும்மா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சம்மா, எனக்கு எடுத்து வைங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் விஜயம் உள்ளே வராங்க. என்ன இவன் புதுசாக இங்கேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கான், இவனுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாக எதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கியா அப்படின்னு மீனா கேட்குறாங்க விஜயா. இல்லை ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எப்பயும் போல தான் அப்படிங்கிறாங்க. என் கூட பேசிக்கிட்டே அவர் சாப்பிட்றாரு அப்படிங்கிறாங்க. சரி முத்து வந்து கிளம்பிடுறாரு. கிளம்பும்போது ஆனால் மனோஜ் உள்ளே வருவோம். மீனா இவனுக்கு வேணால் 10 தோசைக்கு மேலே எடுத்து வை, இவன் நல்லா சாப்பிடுவான், ஏன்னா போய் எடுத்து படுத்து பார்க்கில் படுத்து தூங்க தானே போகிறான் அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. ஸோ அங்கே வந்து ரோஹினிக்கும் ரொம்ப இரிட்டேட் ஆகுது. பாருங்க அங்கிள், இவர் எத்தனை தான் சொல்ல, இவர் வந்து கலாய்க்கிறீங்கன்னு சொன்னால்
சொன்னால் திருப்பி இவர் வந்து கலாய்ச்சிட்டே இருக்கா. டேய் நீ பேசாமல் இருக்க மாட்டியாடா அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் திட்டுறாரு. இல்லைப்பா நான் நார்மலாக எதார்த்தமாக ஒரு காமெடி தான் பேசினேன், அது ஒரு பிரச்சனையாகும்னு சொல்லி நான் நினைக்கல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அவங்கள கிளப்ப வரி பார்க்குறாங்க சவாரிக்கு. ஆமாம்மா எனக்காவது சவாரி இருக்குது, நானாவது வேலை பார்க்க போகலாம் அப்படின்ட்டு கிளம்பலாம் போகிறாரு. ஆனால் கரெக்டாக ஒரு பாய் வராரு. டேய் நீ எங்கடா இங்கன்னே, அண்ணே துணி அயன் பண்ண கொடுத்தாங்கண்ணே, துணி அயன் பண்ண கொடுத்தாங்களா அப்படின்ட்டு ஒரு பையன் வாங்குறாரு. எவ்வளோன்னு பார்த்தா 350 ரூபா. என்னடா 350 ரூபா பில் போட்டிருக்கண்ணே. அண்ணே எங்களுக்கு வந்து பழையதும் சேர்த்து தான் அப்படின்னு. டேய் இது கூட ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்குடா, பரவாயில்லையாடனே. ஆமாம் நான் என்ன மொத்தமாக எடுத்துகிட்டு நானாக போகிறேன், போய் ஓனாட்ட தானே நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு அந்த அயன் பண்ண பையன் சொல்கிறான். ஆமாடா அதுவும் சரிதான். சரின்னு உள்ள துணியை பார்க்குறாரு. ஏன் துணி எதுவுமே இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்போ நீ எதுவும் போட்டிருந்த அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் எதுவும் போடலை, நான் வேலைக்கு போகும்போதே அயன் பண்ண மாட்டேன், அப்படியே தான் போட்டு போயினேன். அதான் நீ அயன் பண்ணவே மாட்டியப்பா மீனா, நீ எதுவும் போட்டியானே. இல்லைங்க நான் அயன் பண்ணலாம் மாட்டேன், ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன்னா சாரியை எடுத்து நான் தலாவணி கட்டியில் வச்சு நைட்டே படுத்துருவேன், காலையில் வந்து அதில் எல்லாம் அயன் பண்ணியே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓ அப்போ உங்கள் வீட்டில் வந்து அயன் பாக்ஸ் கூட கிடையாதா, எல்லாத்தையும் எப்படி ஓசியாக பழைக்கிறதுன்னு சொல்லி அந்த மாதிரி தான் ஐடியா பண்ணுவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி விஜயா பேசுகிறாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு உனக்கு மீனா வந்து குறைச்சலாக பேசாமல் ஒரு நாள் இருக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. முத்து வந்துட்டு இப்போ இருப்பா, இங்கே யார் ஓசியில் பழைக்கிறாங்கன்னு இப்போ தெரிஞ்சிடும் பாரு அப்படிங்கிறாங்க. மீனா நீயும் கொடுக்கல, என் ஷர்ட்டும் இல்லை, இதில் அப்பா இது இல்லை, அப்பா இதில் உள்ள ஷர்ட் யார் இது அண்ணே, அந்த ஓடுகாலி பையன் அந்த பெரிய ஆஃபீஸர் இருக்கார் அவரோட தான். நான் ஆமாடா இப்போ ஏன் இதாண்டா, அதுக்கு இப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அப்படியாங்க சார், சரி உங்கள் இதான இருந்தாங்க, நீங்கள் இதுக்குரிய ரூபாவை நீங்களே கொடுத்து நீங்களே வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. காசு மனோஜ் சொல்லவும் ஆமாம் தான் உன்ட்ட இல்லையே, உன்ட்ட தான் வேலையே இல்லையா, அப்புறம் எப்படி காசு வரும் அப்படிங்கிறாரு. டேய் நீ பேசாமல் இருடா அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி பயங்கரமாக கோவம் வருது. மனோஜ்க்காக நீங்கள் யாரும் இங்கே செலவழிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க. உடனே சிக்கமாக உள்ளே போகிறாங்க. பார்லர் நம்ம உள்ளே போகிறத பார்த்தா அவங்களே ரூபா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க போலுக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவனை பாருங்கள், வெளியே வந்தவங்க இடத்துக்கு முன்னாடி இவன் நம்மளெல்லாம் ரொம்ப மட்டமாக தட்டி பேசுகிறான். நீ இப்போ நான் பேரை வந்து கடையில் வந்து கொடுத்துக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதெல்லாம் யாரையும் நம்பிடாதடா, நீ இருந்து கையோட காசை வாங்கிட்டு போயிடுடா அப்படின்னு. முத்து இப்படி அடுத்தால் முன்னாடி இப்படிலாம் நீ இன்சல்ட்டாக பேசக்கூடாது முத்து அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் உள்ளதை தானே சொல்கிறேன், கையோட காசை வாங்கிட்டு போனால் அவனுக்கு நல்லது தானே, நம்ம இன்னொருக்கு அலைய வேண்டிய வேலை கிடையாதுல்ல அப்படிங்கிறாங்க. சரின்னு இவங்க ரோஹிணி உள்ளே போயிட்டு வந்து ரூபாவையும் கொடுத்துட்றாங்க. ரூபா கொடுத்துட்டு நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லி அவனையும் கிளப்பி விட்டுறாங்க. அடுத்து திருப்பி இங்கே முத்து சொல்கிறாரு, இந்த மாதிரி பார்லரில் படுத்து தூங்குறவன் இப்படி அயன் பண்ணி தான் தூங்குவாங்களோ, என்ன பண்ணுவார் பெரிய ஆஃபீஸர் அவர், அயன் பண்ணுறதுக்கு காசாவது உனக்கு கொடுக்குறதுக்கு இருக்காடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருக்கிறாங்க. அங்கிள் இவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாரு, நிறைய தடவை சொல்லியாச்சு மனோஜ் அப்படி பண்ணாதீங்கன்னு, ஆனால் இவர் வந்து கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாங்க. சரி நீ வேலைக்கு கிளம்புன்னு சொல்லி முத்தையும் அனுப்பி விட்றாங்க. ஆனால் இங்கே மீனா வந்து சரி நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி திரும்பவும் இங்கே விஜயாவும் ரோஹிணியும் பயங்கரமாக அவங்கள முறைச்சி பார்க்குறாங்க. மீனாக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மீனா அவங்க வேலையை பார்க்க போயிடுறாரு. மனோஜ் நீ சாப்பிட வாடா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவர் கிளம்பிடுறாரு. மீன் திருப்பி அவர் கூப்பிட்றாங்க. விஜயா வந்து பரவாயில்ல உடனே ரோஹிணின்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது. பட் இங்கே ரோஹிணியோட விஷயம் வந்து இங்கே வந்து புஷ்வானமாக போயிடுச்சு. திருப்பி இது எப்போ பூகமாக வெடிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் மறக்காமல் காத்திருந்துக்க. தேங்க்யூ.